ஜெர்மனியின் பவேரியாவின் இஸ்மானிங்கில் கடந்த 2ஆம் தேதி ஒரு விசித்திரமான போலீஸ் நடவடிக்கை நடைபெற்றது. குறித்த பகுதியில் வசித்து வந்த ஒரு நபரிடமிருந்து பல மாதங்களாக எந்த தகவலும் வராததால் கவலையடைந்த அவரது நண்பர் ஒருவர் போலீசாரை அணுகினார். இதனை அடுத்து போலீசாரும் தீயணைப்பு படையினரும் அவர் வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைந்தனர். அப்போது குறித்த நபர் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அவர் பலவீனமான நிலையில் இருந்துள்ளார். அவருக்கு அருகில் ஒரு சந்தேகத்திற்கிடமான பொருள் இருப்பதனையும் போலீசார் கண்டெடுத்தனர். இதன்போது சிறப்பு படைகள் உட்பட மேலும் பல அவசரகால குழுக்கள் அந்த பகுதிக்கு அழைக்கப்பட்டன. மேலும் அப்பகுதியில் வசித்து வந்த மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. இந்த நடவடிக்கையின் போது அப்பகுதி பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இதனை அடுத்து இரவு சுமார் 11 மணியளவில் சிறப்பு படையினர் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைந்தனர். அவர்கள் 63 வயதான அந்த நபரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் அவருக்கு சிகிச்சை தேவைப்பட்டது. பின்னர் வெடிமருந்துகள், கத்திகள் மற்றும் போலி ஆயுதங்களை போலீசார் அங்கிருந்து கண்டுபிடித்தனர். எவ்வாறாயினும் அந்த சந்தேகத்திற்கிடமான பொருள் உண்மையான வெடிகுண்டு அல்ல. எனினும் சட்டவிரோத பொருட்களை வைத்திருந்ததற்காக அந்த நபர் தற்போது விசாரணையில் உள்ளார்.